இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அதனால மத்தியானம் லஞ்சும் ஸ்பெஷலாக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தேங்காய் பால் சாதம், சாம்பார், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு பொரியல், கடைசியாக கொஞ்சமாக மசால் வடை தான் ரெடி பண்ண போகிறேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. ஆனால் அவரோட பர்த்டே அவருக்கே ஞாபகம் இருக்காது. நான் காலையில் எழுந்திரிச்சு விஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவருக்கே ஞாபகம் வரும். ஆனால் எப்பவும் போலமே குளிச்சுட்டு வீட்லேயே சாமி கும்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவார். அவ்வளோதான், அவரோட பர்த்டே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், வேறு எதுவும் செலிப்ரேட் பண்ண மாட்டார். ஆனால் இந்த வருஷம் அப்படியே விட போகிறதா இல்லை. ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியில் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அவரோட ஆஃபீஸ் எப்படி முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணணும். நான் நினச்ச மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் மனுஷன் வீட்டுக்கு வந்ததுமே சொன்னார் பாரு ஒரு வார்த்தை, இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது, எனக்கு தயிர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாருங்கன்றேன். அடா பாவி, உனக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சேன் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சுங்க. எனிவே, என் அன்பான கணவனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.